ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு அன்பார்ந்த மிதுன லக்ன நண்பர்களுக்கு. இப்போ மிதுன லக்னத்துக்கு 7 நாட்கள், அதாவது ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரை, சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதை சார்ந்து நமக்கு எந்த பாவ பலன்களை தருவார் என்கின்ற விதத்தில் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மாசத்துல சூரியன் நம்மளுக்கு 8ல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் தைரிய குறைவை ஏற்படுத்தும். அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது கடின உழைப்பையும் காட்டக்கூடியது. அதே நேரத்தில் 10ல் இருக்கிற ராகு தொழில் பலத்தை கொடுப்பாரு. 4ல் இருக்கிற கேது சின்ன சின்ன படபடப்புகள், சொந்த பந்தத்தில் குழப்ப நிலைகளை கொடுப்பார். 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் எமோஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரம், படபடப்பு, முன்கோபம்லாம் கொடுத்தா கூட சில பேருக்கு அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பா போயிடும். யாருக்காவது செவ்வாய் பாதிப்பா இருக்கிற ஜாதகங்களுக்கு கொஞ்சம் அதுல செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் கோபத்தையும் பிரிவினையும் வாக்குவாதத்தையும் கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி இறையருள் சம்பந்தப்பட்ட நன்மைகளை தரும். இப்போ சூரியன் 8ல் இருந்தாலும் கூட இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக இந்த 7 நாட்களில் அந்த சூரியனை சார்ந்து, சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சார்ந்து அந்த நாள் வரும்போது அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் நமக்கு 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அந்த நட்சத்திரம் ஆயில்யம் மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கு. அப்போ புதன் 7ல் இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு ஈடுபாடு சமூகம் சார்ந்து, கஸ்டமர் சார்ந்து, கணவன் மனைவி உறவு சார்ந்து அந்த ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய பணிகளை இன்வால்மெண்ட்டோட செய்வோம். அந்த மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு மகன் நட்சத்திரத்துக்கு மாறிடுது. அப்போ அது கேதுவை போல மக நட்சத்திரம் செயல்படும். கேது நம்மளுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால சில முடிவுகள் எடுக்கிறது, கம்யூனிகேஷன், இடமாற்றம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் அமையும். அதே போல் உற்பத்தி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், இது மாதிரி இதுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சஞ்சலங்களோடு போயிடும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது அப்படின்னால அது கொஞ்சம் ஒரு படபடப்பை கொடுத்துட்ரும். இப்போ தாயாக இருக்கட்டும் 4ஆம் இடம் தான். 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது மனைவியையும் காட்டுது. அப்போ ஒரு கூட்டு குடும்பத்திலேயோ அல்லது உறவின் வகையிலையோ யாருக்கிட்டையாவது பேசும்போது பிடிக்கும்போது அந்த படபடப்பினால வரக்கூடிய கலகம், குழப்பம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா போதும். இது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 28ஆம் தேதி மதியம் 3:52 வரைக்குமே இந்த மக நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் தொடங்குது. இந்த பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்காரு? கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, 7ஆம் வீட்டில். அப்போ கேது நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. எப்படி ஞாயிற்றுக்கிழமை பகலில் சொன்னோமோ அதே பலன் தான் இதுக்கு பொருந்தும். கணவன், மனைவி, தாயார், வீடு, உறவினர்கள் இது சார்ந்த சில குழப்பங்கள். பட் அதே வேலை சார்ந்த விஷயத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஜனவரி 29 சாயந்தரம் மணி 6:56 வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6:56 வரைக்குமே இதே பூர நட்சத்திரம் தான். அதனால வேலைக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்கும். உறவு சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் போகும். மற்றபடி நமக்கு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய கேது சாரம் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, இது நம்ம பேசுகிற கஸ்டமர் ஆகட்டும் அல்லது கணவன் மனைவி உறவுலி ஆகட்டும், சுக்கிரனுடைய பலவீனத்தை கொஞ்சம் காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பலவீனம்ங்கிறது எப்படி அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கம்மி. அதனால என்ன ஆகும்னா அந்த 100% நம்பி பேசக்கூடிய வார்த்தைகள்,
பரஸ்பர உறவை வளர்த்துக்கலான்னு ஒரு யதார்த்தமான உண்மையான அன்பை பகிர்ந்துக்கிற அந்த ஒரு ஈடுபாடெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுல சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஜனவரி 30ஆம் தேதி அதாவது உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியன் திருவோண நட்சத்திரத்துல நமக்கு 8ஆம் வீட்டுல இருக்கார். அதனால 8ல சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த 7ல இருக்கிற சந்திரன் 8ஆம் இடத்துக்கு உண்டான செயல்பாட்டை காமிக்கிறாரு. அவரு சந்திரன் நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப பரிவர்த்தனை யோகம் மாதிரி செயல்படும். அப்ப எதிர்பாராத சில தனவரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்குறேன்ட்டு வருவாங்க. இல்லைன்னா திடீர் ஒரு வியாபாரத்துல டெவலப்மெண்ட்டா ஒரு பணம் கிடைக்கிறது. இப்படி நமக்கு யோகங்கள். அதே நேரத்துல சில பேருக்கு அந்த 8ல இருக்கிற சூரியன் ஹெல்த் இஷ்யூஸ், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. சூரியன்னாலே கண்ணு, தலை, எலும்பு சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடம் மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கால் தொடைகள் அதனுடைய வலி வேதனைகளை கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணின்னு எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜனவரி 31ஆம் தேதி புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கான நாள், வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இன்டீரியர் டெக்கரேஷன். சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் லைனில் இருப்பாங்க. அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல வேலை சார்ந்தும் அதாவது சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் அந்த தொழில் சார்ந்தும் பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த புதன்கிழமை இருக்கும். அதே போல் பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் தான் செவ்வாய் இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் அதே 7ஆம் வீட்டில் இருக்காரு. அப்ப செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையின் பலனை தரும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்றதுங்கிறது மிதுன லக்னத்துக்கு டெக்னிக்கலாகவும் தொழில் ரீதியாகவும் வேலை சம்பந்தப்பட்ட வகையில நல்லது பண்ணும். அதாவது நுணுக்கமான அறிவு, அது சார்ந்த திறமைகளை வெளிப்படுத்துறது, அதன் மூலம் நமக்கு புகழ் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மை செய்யும். படிக்கிற குழந்தைகளுக்கு அது ஒரு மிக பயனை தரும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி போட்டி தேர்வுகள் எழுதுறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் மற்றும் பருவ கிளர்ச்சிகளில் ஈடுபடுறவங்க, இந்த வகையில் இருக்கவங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இப்போ பிரியப்பட்டு பழகுறாங்க, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திடீர்னு அவசர அவசரமாக திருமணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க, அது ரகசிய திருமணமாக பண்ணுறது. ஸோ இது மாதிரி வேலைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் காம்பினேஷனாக வரும்போது தான் அது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதனால் அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான எமோஷனல் விவகாரங்களில் ஒரு சிலருக்கு அது பாதகத்தை தரக்கும். அடுத்த நாள் கடைசி பிப்ரவரி 2ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடமான துலா ராசியில ராகுனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறாரு. ராகு நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல தொழில் பலத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், விரும்பியபடி நாம் எதிர்பார்த்த டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகும், நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இப்படி 7 நாட்களும் நம்ம மிதுன லக்னத்திற்கு சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் தொடங்கி சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி மற்றும் துலா ராசியில நமக்கு 4 ராசிகள் வழியாக இந்த பலனை தருகிறார்கள். இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த லேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜி, அது உபநட்சத்திர கான்செப்ட். பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி நம்முடைய 12 பாவ அதிகாரிகளை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி இந்த கோச்சாரத்தையும் திசாபுத்தி பலன்களையும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.